பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க. ஒரு பொறுப்பை அறிவித்தார்கள். அப்ப பாத்தீங்கன்னா இந்த கேள்வி நீங்க அங்கேயும் கேட்டீங்கன்னா பதில் சொல்ல முடியல. அப்பவே எனக்கு தெளிவா ஒரு கடிதத்துல நானும் விஸ்வநாதன் அவர்களும் அன்பழகன் தங்கமணி கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கள் அதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொடுத்த பதவிகளை எங்க துணை பொதுச்செயலாளர் அமைச்சர் இந்த பதவியெல்லாம் நாங்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு நாங்கள் உறுப்பினராக இருக்கிறோம். கட்சிக்காக புரைத்தவர் எம்ஜிஆருடைய காலத்திலே கட்சிக்காக உழைத்தவர்கள், அதிமுக ஆட்சி வருவதற்கு உழைத்தவர்கள் தலைவர் காலத்தில், புரைத்துறை அம்மாவுடைய காலத்தில், அதே போல எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கும் ஒரு பொதுச்செயலாளர் ஆவதற்கு உழைத்தவர்கள், குறிப்பாக அருமையன் அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள். உங்களுக்கு இந்த எத்தனை வழக்குகள் அவர் பார்த்தார்கள். அதே போல முழுமையாக அன்னைக்கு பொதுச்செயலாளர் ஆவதற்கு எல்லா மாவட்டத்திலிருந்தும் ஆகவே இன்னைக்கு நான் பேசும்போது சரி, அண்ணன் சி வி சண்முகம் பேசும்போது, அண்ணன் விஸ்வநாதன் பேசும்போது எல்லாருமே ஒரு பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அன்னைக்கு அவர் சொன்னபடி நாங்கெல்லாம் பிரிந்து 2 வாரம் தான் வந்தோம். இதுக்கு முன்னால் ஜார்ஜே அணி பிரிந்த போதும் எப்படி நடந்துட்டாங்களோ, ஓபிஎஸ் பிரிந்த போதும் எப்படி நடந்தாங்க, அதே அடிப்படையில நாங்க எல்லாத்துக்குமே அந்த எல்லா பழைய பதவிகள் அப்படியே தொடர்ந்து சொல்லி இதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க கையில் சேர்ந்தோம். அவர் இதுவரையில் அது பண்ணல. அது மட்டும் இன்னைக்கு 200க்கு மேற்பட்டவர்களை இன்னைக்கு மீண்டும் தொடர்ந்து டெய்லி நீக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக கட்சி பலப்படுத்த வேண்டும். பிரிந்து போனவர்கள் இந்த கட்சியில் நிறைய பேர் நீக்கிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு தெரியும், முன்னாடியே சொன்னோம். நம்முடைய மாண்புமிகு சின்னம்மா சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்தணும், இன்னும் பிரிஞ்சு போனவங்க எல்லாத்தையும் சேர்த்தணும் போட்டு நானும் சொன்னோம். இதெல்லாம் சேர்த்து கட்சியை பலப்படுத்தணும். இதெல்லாம் நடைபெறல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க எப்பவே போராட்டம் பண்ணோம். எங்களுக்கு திரும்ப அந்த அறிவிப்புல எனக்கு துணை பொதுச் செயலாளர்னு சொல்லி போட்டு அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கே நாங்க எல்லாருமே எங்களுக்கு எப்ப அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றி பழையபடி அந்த பொறுப்புகள்லாம் வழங்கி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாரோ அப்பதான் எங்களுக்கு மற்ற பொறுப்புகள் கொடுத்த பழைய பொறுப்புகள் எல்லாம் அறிவிச்சா நாங்க ஏற்றுக்கணும் சொல்லி தெளிவா சொல்லியிருந்தோம். அது தொடருது. ஏன்னா இதுக்கு அங்க பதில் கேட்டீங்கன்னா, தோல்விக்கான காரணங்களை ஆராயாமல் நிர்வாகிகளை நீக்கியதை கண்டிக்கிறோம் என எஸ்பி வேலுமணி தரப்பு தெரிவித்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பதவிகளை ஏற்க மாட்டோம் என்று கூட்டாக பேட்டியளித்திருக்கிறார்கள் எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர். பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க.